தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு கூட்டணி பேச்சுவார்த்தைகள், தொகுதி பங்கீடு, வேட்பாளர் தேர்வு ஆகியவை தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்ற கேள்வி அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதமாகவே மாறியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து மொத்தம் 35 தொகுதிகளில் பாஜக போட்டியிடுகிறது. இத்தனை தொகுதிகள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் முக்கிய முகமாக பார்க்கப்படும் அண்ணாமலைக்கு ஒரு தொகுதியாவது ஒதுக்கப்படாதது ஏன் என்ற கேள்வி கட்சி தொண்டர்களிடையே எழுந்திருக்கிறது. இந்த நிலையில் இதற்கெல்லாம் அண்ணாமலைதான் காரணம் என்கின்றனர் அவரது ஆதரவாளர்கள். அண்ணாமலை மற்றும் அதிமுக இடையிலான உறவு கடந்த மக்களவை தேர்தல் காலத்தில் இருந்தே சீராக இல்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை இடையேயான மோதல் கூட்டணியை உடையும் நிலைக்கு சென்றது. இருந்தபோதிலும் சட்டப்பேரவை தேர்தலில் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பாஜக மேலிடம் செயல்பட்டதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடன் நல்ல தொடர்பு வைத்திருந்த நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் கூட்டணியில் ஏற்படும் சிக்கல்கள் குறையும் என பாஜக மேலிடம் கருதியது. இருப்பினும் தமிழகம் முழுவதும் அண்ணாமலை நியமித்த நிர்வாகிகள் பலரும் முக்கிய பதவிகளில் தொடர்ந்ததால் அவர் கட்சியின் அறிவிக்கப்படாத தலைவராகவே செயல்பட்டு வருகிறார் என்ற கருத்தும் நிலவுகிறது. பெரிய அளவிலான கட்சி கூட்டங்கள் அல்லது முக்கிய தலைவர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அண்ணாமலையின் பெயர் குறிப்பிடப்படும் போது தொண்டர்கள் உற்சாகமாக வரவேற்பு அளிப்பது ஆகியவை தொடர்ந்தது. இதனால் அவர் இன்னும் கட்சியின் முக்கிய முகமாகவே இருக்கார் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகும். இந்நிலையில் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடுவாரா என்ற கேள்வி எழுந்தது. அவருக்கு சீட் ஒதுக்கவில்லை என்ற தகவலால் அவரது ஆதரவாளர்கள் கொந்தளித்தனர். ஆனால் இது அண்ணாமலையே எடுத்த முடிவு என்கின்றனர் கமலாலய வட்டாரத்தினர். ஜோதிடர் வழங்கிய ஆலோசனையின் அடிப்படையில் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற முடிவை அண்ணாமலை எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ணாமலை தனது ஜாதக நிலை குறித்து சமீபத்தில் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஜோதிடரை சந்தித்து ஆலோசனை பெற்றதாக தகவல் வெளியாகியிருந்தன. அப்போது ஜோதிடர் இன்னும் சில காலம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளும் முக்கிய முடிவுகள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மேலும் சரியான தொகுதி கிடைக்காமல் போட்டியிட்டு மீண்டும் தோல்வி அடைந்தால் அரசியல் எதிர்காலமே பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறதாகவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதனால் நல்ல காலம் வரும் வரை தேர்தலில் போட்டியிடாமல் காத்திருக்க வேண்டும் என்ற ஆலோசனையை ஜோதிடர் வழங்கியதாக தகவல் தெரிவிக்கின்றன. இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்ற எண்ணத்தில் அண்ணாமலை இருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் அவருடைய ஆதரவாளர்கள் மட்டும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் கிடைக்கும் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அதே நேரத்தில் கட்சி மேலிடமும் அண்ணாமலை போட்டியிட வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருவதாக கூறப்படுகிறது. முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய அவர் களம் இறங்கினால் கட்சிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் இந்த அழுத்தம் கொடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பதற்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம தற்போதைய சூழ்நிலையில் கோவையில் பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசன் நிருபர்களை சந்தித்தாங்க. அப்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் இருந்தும் பிரதமரை வரவேற்க வரவில்லையே என நிபுணர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த வானதி, நான் ஏர்போர்ட் வந்தவுடன் அண்ணாமலை எப்பொழுது வருகிறார் என கேட்டேன். பிரதமரை வரவேற்கும் லிஸ்டில் அவரது பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. அவர்தான் வரவில்லை என்ற தகவல் வந்தது. அது என்னவென்று கேட்கிறேன் என்றார். வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு குறித்த கேள்விக்கு பதிலளித்தவர், பாஜக ஒரு தேசிய கட்சி. எங்களது அமைச்சர் பியூஷ் கோயல் வெளிநாட்டில் இருந்து நாளை தான் வருகிறார். அவர் வந்தவுடன் மாநில அளவிலான ஆலோசனை கூட்டம் நடத்தி அதன் பின்னர் டெல்லியில் இருந்து வேட்பாளர்களை அறிவிப்பார்கள்.
கூட்டணிக்கு எந்த தொகுதி வருகிறது போகின்றது என எனக்கு தெரியாது. பாஜகவில் தனித்தனி ஆதரவாளர்கள் என்று இல்லை. அண்ணாமலையின் அன்பு கூட்டத்தில் நாங்களும் இருக்கிறோம். அவர் எங்கள் அன்புக்குரிய தம்பி. பாஜக தலைமை வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்னர் அவருக்கு சீட் கொடுக்கவில்லை, இவருக்கு கொடுக்கவில்லை என சொல்ல முடியாது. யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பது கட்சி தலைமைக்கு தெரியும். கட்சியில் சாதாரணமாக ஒருவர் வந்து 5 ஆண்டு வேலை பார்த்தவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் யாருக்கு எப்போது கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் கொடுக்க வேண்டும், அவர்களால் வெற்றி வாய்ப்பு எப்படி என்பதை பார்த்து கட்சி கொடுக்கும். இவ்வாறு அவர் தெரிவித்திருந்தார். விஜய சீரியஸா எடுத்துக்காதீங்க. விஜய் இன்றுதான் வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கார். 10 நாள் கழித்து அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அவர்களின் தேர்தல் அரசியல் என்பது வேறு. அவர்களுக்கு இது முதல் தேர்தல், முதல் விஷயம் என்பதால் அதில் ஆர்வம் இருக்கலாம். அவர்கள் தலைவருக்கும் இருக்கலாம். விஜயின் பேச்சை சீரியஸாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். திமுகவிற்கு மாற்று தாவேகா என்பது தமிழ்நாட்டில் இல்லை. தாவேகா அரசியல் வேலைகளை கொஞ்சம் ஆர்வமாக நாங்கள் பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, கேரள மாநிலம் பாலகாட்டில் நடைபெறும் பிரச்சாரத்தில் கலந்து கொள்வதற்காக நேற்று கோவை விமான நிலையத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். வரவேற்பாளர் பட்டியலில் பெயரில் இல்லாதது பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையால் பங்கேற்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. கேரள மாநிலத்தில் வரும் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கின்றது. தேர்தல் நெருங்குவதை தொடர்ந்து அம்மாநிலத்தில் பாஜக தலைவர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கேரளாவில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நேற்று பாலகாட்டில் பிரச்சாரம் செய்தார். முன்னதாக இந்த பிரச்சார நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் மோடி புதுடெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு நேற்று மதியம் 2 மணிக்கு கோவை பிளமேட்டில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தார். அங்கிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் பாலக்காடு புறப்பட்டு சென்று பிரச்சாரத்தில் கலந்து கொண்டார். பிரதமர் வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கோவை விமான நிலையத்திற்கு வந்த பிரதமர் மோடியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, அதிமுக புறநகர் கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் PRG அருண்குமார், அமமுக நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான சண்முகவேலு, IJK தலைவர் பாரிவேந்தர், தமாக நிர்வாகி ராஜேஸ்வரன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கனக சபாபதி AP முருகானந்தம், SR சேகர், நந்தகுமார், ரமேஷ்குமார், சந்திரசேகர், கருமாரிமுத்து, சதீஷ்குமார் வரவேற்றனர். இந்நிலையில் கோவை வந்த பிரதமரை வரவேற்கும் நபர்களின் பெயர் பட்டியல் பாஜகவில் இருந்து வழங்கியதன் அடிப்படையில் காவல்துறையினர் மூலம் சரிபார்க்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இதன்படி பட்டியலில் பெயர் இருந்தவர்கள் மட்டுமே விமான நிலையத்திற்குள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த பட்டியலில் பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பெயர் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் அவரால் பிரதமர் வரவேற்பு நிகழ்வில் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்பட்டது. அதே நேரம் நேற்று அவர் கோவையிலையும் இல்லை என்பதாலும் அவர் இந்நிகழ்வில் பங்கேற்க முடியாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.